நான் ஒரு கோல் செட் பண்ணுறேன். இந்த அன்னைக்குள்ளே வந்து எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு கோல் செட் பண்ணுறேன். ஒரு 2-3 நாள் வந்து நான் நினைக்கிற மாதிரி திங்ஸ்லாம் போகல. ப்ரொடக்டிவாக இல்லை, ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு மாதிரி பதட்டமாகுது. நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ, ஒரு மாதிரி ஆங்ஷியஸ் ஆகுது. ஸோ இந்த தாட் இருக்கும்போது வந்துட்டு நிறைய கிரிக்கெட் வீடியோஸ் இந்த இன்டர்வியூஸ்லாம் பார்ப்பேன். விராட் கோலியோட ஒரு இன்டர்வியூ ரீசெண்டாக பார்க்குறேன். அவர் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சேஸ் மாஸ்டர். எந்த டார்கெட் கொடுத்தாலும் சேஸ் பண்ணுறப்போ அவர் நம்பலாம். ஸோ அவர் சொல்கிறப்போ ஒன்று சொன்னார். என்னென்னா வந்துட்டு, எனக்கு வந்து சேஸ் பண்ணுறப்போ வந்து ஒரு 2-3 ஓவர் நான் 6ஓ 4ஓ எதுவுமே அடிக்கலை, பவுண்ட்ரியே அடிக்கலை. ஆனாலும் நான் பதட்டப்பட மாட்டேன். எனக்கு எந்த விதமான ஆங்ஸைட்டியோ ஆங்ஷியஸோ இருக்காது. நான் சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணுறதுலையோ அதில் கம்ஃபர்டபுளாக ரொட்டேட் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா என் மைண்டில் வந்து ஓகே இதுதான் டார்கெட்டு, இந்த ஓவருக்குள்ளே இப்போ ஸ்லோவாக எடுத்துகிட்டு போய் கூட நம்ம அதை அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்ற இது இருக்கும். ஸோ அதை கேட்கும்போது நான் நிறைய என்னோட இதில் நான் யோசிச்சு பார்த்தேன். ஏன் நம்ம ஒரு 2-3 நாள் நம்ம ப்ரொடக்டிவாக இல்லைனா வந்து ஏன் ஒரு பதட்டம் வருது? ரியலிஸ்டிக்காக நான் ஒரு கோல் செட் பண்ணுறேன். என் கோல் வந்து இந்த நாளுக்குள்ளே இதை அச்சீவ் பண்ணணுன்ட்டு இருக்குது. ஸோ பொறுமையாக எடுத்துகிட்டு போய் கூட அந்த இடத்த ரீச் பண்ண முடியும்னு நான் ஏன் பதட்டம் ஆகணும் அப்படின்ற தாட் இருந்துச்சு. ஸோ எல்லா நாளும் ப்ரொடக்டிவாக இருக்கணும் அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணி மொல்லமாக எடுத்துகிட்டு போய் கூட போகலான்னு சொல்லி தோணுச்சு. ஸோ இது ரெசனேட் ஆகுதான்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து நம்ம எல்லா நாளும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்போம், பட் அப்படி நடக்காது. ரியலிஸ்டிக்காக ஒரு கோல் செட் பண்ணி மொல்லமாக எடுத்துகிட்டு போய் கூட நம்ம அந்த இடத்த அச்சீவ் பண்ண முடியும்.